ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்தவம் என்கிற தலைப்பின் கீழே அநேக காரியங்களே ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஏன் ரோமர் 12வது அதிகாரம் என்று சொல்லும் பொழுது, சுவிசேஷத்தை குறித்து விலாவாரியாக எழுதின பவுல், எப்பா இப்பேற்பட்ட இந்த சுவிசேஷம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இதன் மூலமாக தேவன் உனக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார்னு சொல்லிட்டு, இந்த தேவனுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிந்த நீ எப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று 12வது அதிகாரத்துல இருந்து சொல்றார். அதுல குறிப்பா நம்ம 16வது வசனத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதுல 16வது வசனத்துல 4 காரியங்கள் இருக்கு. அதுல கடைசி காரியமான உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இதை போன வாரமே முடிச்சிடலாம் அப்படின்னு முந்தின எபிசோடே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் இதுல இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆழமா இதை தியானிக்க போறோம். இந்த வசனத்திற்கு ஒத்த வசனங்களை நம்ம நீதிமொழிகள்ல பல காரியங்கள் எடுத்து பார்த்தோம். இன்னைக்கு ஒரு பகுதியை மட்டும் உங்களை காமிக்கலாம்னு யோசிக்கிறேன். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க அந்த வசனம் இப்படி வருது: தன் பார்வைக்கு ஞானியா இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கலாம். இது குறித்து நான் கடந்த எபிசோட்ல சொல்லும் பொழுது, ஞானின்னு சொல்ற ஒருத்தரை நம்புறதை பார்க்கிலும், எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லுகிற ஒருத்தரை நம்புறதை பார்க்கிலும், ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவனை நம்புறது பெஸ்ட். அதாவது நீங்க ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்ன உடனே உங்களை மூடன்னு வேதம் சொல்லிச்சு. இப்ப அதையும் தாண்டி நம்ப தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிச்சு. அதையும் தாண்டி இன்னொரு பிக்சரை இந்த பகுதி காமிக்குது. இப்ப 26:12 வாசிச்சோம்ல, இதே நீதிமொழிகள்ல இதே 26வது அதிகாரத்துல கொஞ்சம் அப்படி கிளவை 16வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனமும் இதே சொற்றொடரை சொல்றத நான் பார்க்க முடியும். 16வது வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன்: புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். இத அந்த சோம்பேறிங்கிற வார்த்தையை மறைச்சிருங்க. எப்படி இருக்கு பாருங்க, தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன் அவன் யார் அப்படின்னு கேட்டா சோம்பேறி அப்படின்னு இருக்கு. அப்படிதானே வருது, நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தன் பார்வைக்கு ஞானம் உள்ளவன் யார் அப்படின்னா சோம்பேறி, அல்லது சோம்பேறி தன் பார்வைக்கு ஞானம் உள்ளவன். சோம்பேறி நான் சொன்னா கரெக்டு அப்படின்னு அவன் சொல்லுவான். நான் சொன்னா கரெக்டுன்னு சொல்றவன் சோம்பேறியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இது அல்லது இன்னும் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, தன் பார்வைக்கு ஞானம் உள்ளவன் பெருமையானவன், தன் பார்வைக்கு ஞானம் உள்ளவன் அவன் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறான், தன் பார்வைக்கு ஞானம் உள்ளவன் நம்ப தகுதி இல்லாதவன், தன் பார்வைக்கு ஞானம் உள்ளவன் அவன் முட்டாள், தன் பார்வைக்கு ஞானம் உள்ளவன் முட்டாளிலும் அப்படி கீழே மகா முட்டாளா போயிட்டே இருக்கிறாரு, தன் பார்வைக்கு ஞானம் உள்ளவன் கர்த்தருக்கு பயப்படாதவன், தன் பார்வைக்கு ஞானம் உள்ளவன் தீமையை தேடுகிறவன். இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சு இதெல்லாம் கடந்த எபிசோட்ல நம்ம தியானிச்சோம். இப்போ இங்க என்ன சொல்ல வர்றாரு சாலமோன் அப்படின்னா, தன் பார்வைக்கு ஞானியா இருக்கிறவன் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன? ஒரு சோம்பேறி. இது எதுக்கு இல்லை, இது எப்படி இதை நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 12வது வசனத்துல இருந்து 16வது வசனத்து வரைக்கும் நடுவுல ஒரு 3 பேரை பத்தி சொல்லியிருக்கு. அதாவது 26வது அதிகாரம் 13, 14, 15 3 வசனத்திலையும் 3 டைப் ஆஃப் சோம்பேறியை பத்தி சொல்லியிருக்கு. நல்லா கவனிச்சிங்களா? மேல தன் பார்வைக்கு ஞானியானவன் அவரை பத்தி எழுதியாச்சு, கீழே தன் பார்வைக்கு ஞானியான பத்தி எழுதி அவனை சோம்பேறின்னு சொல்லியாச்சு. நடுவுல 3 சோம்பேறி பத்தி, அதாவது கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, அது எலிமெண்ட்ரி, பிரைமரி, செகண்டரி அப்படிங்கிற மாதிரி 3 தரம் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப தரமான சம்பவம் அது. இதுல சோம்பேறி எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். நான் உங்களை பத்தி பேசல, இதுல சொல்லப்பட்டிருக்க சோம்பேறியை பத்தி பேச. முதல் சோம்பேறி எப்படின்னா 13வது வசனம். நம்மால் எப்படின்னா வீட்டை விட்டு வெளியில போக மாட்டார், அந்த மாதிரி சோம்பேறி. அதாவது அதுல வசனம் எப்படி சொல்லுதுன்னா, வழியிலே சிங்கம் இருக்கும், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும். சார், ஊருக்குள்ள தெருவில் எங்க சார் சிங்கம் இருக்கும்? காட்டுக்குள்ள போற மலைக்குள்ள போறோம்னா ஐயோ மலைக்குள்ள போனா சிங்கம் இருக்கும், ஐயோ காட்டுக்குள்ள போனா சிங்கம் இருக்கும்னா நடுவீதினா அது என்ன சொல்றது, ஒரு மார்க்கெட் பிளேஸ், பிசினஸ் பிளேஸ், அங்க எப்படிடா சிங்கம் இருக்கும் அப்படின்னா, இல்ல இருந்தாலும் இருக்கும் சார் அப்படின்னு இவர் ஆலோசனை கொடுப்பாரு, போக மாட்டாரு. பேசிக்கா இவர் ஞானமா சொல்லுவாரு அங்க சிங்கம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இவர் பேரு சோம்பேறி. இவர் கிரேட் 1 சோம்பேறி, அதாவது எல்கேஜி ஸ்டாண்டர்ட் சோம்பேறின்னு வச்சுடுங்க. இப்போ வேதம் அதோட நிறுத்தல, இவரை விட கொஞ்சம் ப்ரொமோஷன், கொஞ்சம் மேல பெட்டர் சோம்பேறியை பத்தி அடுத்து சொல்லுது.
பெட்டர் சோம்பேறின்னா பாசிட்டிவா எடுத்துக்காதீங்க, இவரை விட இன்னும் மோசமான சோம்பேறி. அது எப்படி இருக்குன்னா அடுத்து 14வது வசனம், கதவு கீழ்முனையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டே இருக்கிறான். இந்த சில பேர் அந்த காலையில் எழுப்பும் போது சொல்லுவாங்க பாருங்களேன், 2 மினிட்ஸ் அப்படிம்பாங்க. ஏன்? நைட்டு ஃபுல்லா தூங்குனதுல அடையாத திருப்தி இந்த 2 நிமிஷத்துல வந்துருவாங்க. வரப்போறதே இல்லை, 8 மணி நேரம் தூங்கியிருப்பான். ஆனால் இப்போ அந்த எந்திக்கும் போது 2 மினிட்ஸ் அடிப்போம். ஏன்டா அது 120 செகண்ட்ல உனக்கு என்ன ஆயிரப்போகுதுன்னா 2 மினிட்ஸ். எத்தனை முறை அலாரம் அடிச்சாலும் அது 5 நிமிஷம் ஸ்னூஸ் பண்ணி எந்திக்காம நம்மளால முடியாதுல்ல. இது இந்த மாதிரி ஆளை பத்தி சொல்லுது. இவர் என்ன அப்படின்னா படுக்கையில இருந்து எந்திக்க மாட்டாரு. அதாவது என்ன அப்படின்னா படுக்கையில இருந்து எந்திக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எந்திக்கிற மாதிரி பாத்தீங்களா? அது அப்படின்னா அந்த அழகான விளக்கம் எடுத்துக்காட்டு சொல்றாரு பாருங்க, கதவு கீழ்முனையில் ஆடுகிறது போல அப்படின்னு சொல்றாரு. இந்த பெண்கள் கிச்சன்ல நீங்க பாத்தீங்கன்னா வேலை 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 அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க, பயங்கரமா பிஸியா இருப்பாங்க. கடைசி என்ன பண்ணின்னு கேட்டா சோறு வச்சு குழம்பு வச்சு கூட்டு வச்சேன் அப்படிம்பாங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் அது நமக்கு முக்கியம் இல்லை. என்ன சொல்ல வரேன்னா இதை விட அங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. இது எப்படி அந்த கதவு கீழ்முனையில் ஆடுகிறது போல, இந்த கதவு திறந்துடும், இந்த கதவு திறந்துடும், இந்த கதவு ஆடிட்டே இருக்கும். ஆனா கதவு ஒரு பக்கம் போகாது, கதவு அங்கேயே தான் நிற்கும். பார்த்திருக்கீங்களா? கதவு திறக்கும் மூடும் திறக்கும் மூடும், எங்கேயாவது போமா அங்கேயே தான் நிற்கும். அதே மாதிரிதான் அந்த சோம்பேறியும் பார்த்தீங்கன்னா இந்த எந்திரிச்சிடுறோம்மா ஒரு காஃபி கொடுங்களேன் அப்படிம்பா. அடுத்து காஃபி குடிச்சு முடிச்சு சொல்லுவோம் ஒரு 2 மினிட்ஸ் படுது. இது அடுத்த கட்ட சோம்பேறி. முதல் சோம்பேறி வீட்டை வெளியே போக மாட்டான், 2வது சோம்பேறி படுக்கையை விட்டு எந்திக்க மாட்டான். அடுத்த கட்ட சோம்பேறி எப்படிப்பட்ட சோம்பேறி அப்படின்னா அது 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்படி? சோம்பேறி கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். எப்பேற்பட்ட சோம்பேறியா இருந்தாலும் சோத்தை வச்ச சாப்பிடக்கூடிய சோம்பேறியா தான் இருப்பாங்க. ஆனா இவர் எக்ஸ்ட்ரீம் லெவல். எப்படின்னா சோத்துல கையை வச்சுட்டு இங்க இருந்து கஷ்டப்பட்டு எடுத்து வாயில வைக்கிறோமா, யாராவது ஒருத்தர் நான் வாயை ஆணு திறக்கிற உள்ள போட்டுறீங்களா அப்படிங்கிறதுக்கு சோம்பேறி. இப்படி 3 வகையான சோம்பேறிகளை பத்தி சொல்லிட்டு அடுத்து எப்படி சொல்லுது வசனம் அப்படின்னா தன் பார்வைக்கு ஞானியானவனும் சோம்பேறி அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்? நீங்க அந்த அந்த பேட்டர்னோட படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொக்ரெஷனா இருக்குல்ல. முதல்ல ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான், அடுத்து ஒருத்தன் படுக்கையை விட்டு இறங்க மாட்டான், அதுக்கு அடுத்து ஒருத்தன் தட்டுல இருக்க சாப்பாடை கையை வச்சவன் கையோட வாயில் எடுக்க மாட்டான். அதுக்கு அடுத்து யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா தன் பார்வைக்கு ஞானியானவன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் நீங்களே புத்திமான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் நீங்க செய்ய மாட்டீங்க. அதாவது என்ன சொல்லணும்னா அவங்க என்ன ஆலோசனை கொடுத்தாலும் இது ஆல்ரெடி பண்ணிட்டோம்ல, இது இல்லை அதுக்கு இது இருக்குல்ல, அது இப்படி இருக்குல்ல. பேசிக்கா இப்ப என்ன உங்களுக்கு பாயிண்ட் என்ன, நீங்க வேலை செய்ய மாட்டீங்க, அவ்வளவுதான். இப்படி நீங்க மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அப்போ தன்னை ஞானி என்று நினைக்கிறவன், தன்னையே புத்திமான்னு நினைக்கிறவன் எங்க வந்து லேண்ட் ஆவான் கடைசியா அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனத்துக்குள்ள, ஒரு ஹாட்டினஸ் பெருமைக்குள்ள போவோம், ஒரு ஃபூலிஷ்னஸ் ஒரு மூடத்தனத்துக்குள்ள போவோம், அடுத்து ஒரு டிஸ்ஒபீடியன்ஸுக்குள்ள போவோம், அதையும் தாண்டி கடைசி ஒரு லேசினஸுக்குள்ள வந்துடும். யார் என்ன சொன்னாலும் அது அப்படி இல்லை இப்படி, அது அப்படி இல்லை இப்படி, அது அப்படி இல்லை எனக்கு தெரியும் அப்படி சொல்லி 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 கடைசி நமக்கு நலமாய் தோன்றுகிற காரியங்கள் கூட நம்மளால செய்ய முடியாத மாயத்துக்குள்ள, அது வேனிட்டிக்குள்ள வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அதுல சொல்ல வரேன். இன்னொரு வசனத்தை நான் சொல்ற மாதிரிங்களேன். இதுல இன்னொரு ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 11வது வசனத்துல இதே பேட்டர்ன் வருது. அங்க என்ன பேட்டர்ன் வருது பாருங்களேன். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். ஐஸ்வர்யம் ஆயிட்டா, அதாவது வசதி வாய்ப்பு வந்துருச்சுனாலும் அவன் மனசுல என்ன வந்துருது அப்படின்னா அவனுக்குலாம் வசதி வாய்ப்பு இல்லை, நமக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சு. ஸோ நம்ம ஞானமா இருக்கிறதுனால, நாம அறிவா இருக்கிறதுனாலதான் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதே வசதி வாய்ப்பை வச்சு எடை போட்டு அதுவே முட்டாள்தனம். ஆனால் இங்க என்ன ஆயினா ஐஸ்வர்யமான ஆக ஆக வசதி அல்லது பணம் அதிகமாக அதிகமாக நம்மளை அறியாமலே ஒரு எண்ணம் என்ன வருதுன்னா நான் பணக்காரனா இருக்கிறதுனால நான் சொல்றதான் அவன் கேட்கணுங்கிற எண்ணம் இருக்கே தவிர அவன் சொல்றத நான் கேட்கணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை. இதை வச்சு இப்படியும் சொல்லலாம் அப்படின்னா ஏழ்மையா இருக்கும் பொழுது மற்றவருடைய ஆலோசனைக்கு செவி சாய்த்த நாம் இன்று வசதி பெருகும் பொழுது என்ன ஆயிட்டோம் அப்படின்னா என் அறிவுனாலதான் நான் ஜெயிச்சு வந்தேன், அதனால யாருடைய ஆலோசனை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். இப்போ நீங்க இந்த ஒரு வசனத்தையே, அதாவது கடந்த சில நாட்களை தியானிச்ச இந்த ஒரு வசனம், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், இதுக்கு பின்ன எவ்வளவு ஒரு காரியம் இருக்கு அப்படின்னா நாம முட்டாளாயிருவோம், நாம படு முட்டாள வாய்ப்பு இருக்கு.
நாம கர்த்தருக்கு பயப்படாம இருக்க வாய்ப்பு இருக்கு. நாம தீமையான காரியத்தை செய்ய வாய்ப்பு இருக்கு. நம்ம சோம்பேறி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம அதுக்கு அடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையே இல்லாம இன்னும் கீழே போய் 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 ரொம்ப கீழே இன்டெலெக்சுவல்ங்கிறது இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒருவேளை உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தா கூட எவாலுவேட் யுவர் செல்ஃப். ஒருவேளை பணம் அதிகமாக நம்மளுடைய வருமானம் அதிகமாக நம்ம இந்த மாதிரி மற்றவங்க ஆலோசனையை கேட்க மறந்துடுறோமோ. அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்ல வசதி உள்ளவங்களா இருந்தீங்கன்னா உங்க கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா உங்களை சந்தோஷப்படுத்துறது. உங்களை எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? அன்னை சொன்னா எல்லாமே சரி, ஐயா சொன்னா எல்லாமே சரி. ஏன்னா ஐயா தான் அடுத்து காணிக்கை கொடுத்து அனுப்புவாரு, ஐயா தான் அடுத்து பணம் கொடுத்து அனுப்புவாரு. அதே மாதிரி ஊழியக்காரங்களா இருக்கக்கூடியவர்களும் சில நேரத்துல பணம் படைத்தவர்களுடைய ஆலோசனை சரியா இருக்கும். அவர்களை பிரியப்படுத்துவதனால அவர்களை தவறை கண்டித்து உணர்த்தாம அவர்களை பிரியப்படுத்துவதற்காக நம்ம சரின்னு சொல்றதுனால இந்த பணம் படைத்தவர்கள் எளிதாக இந்த ட்ராப்ல எவ்வளவு வாய்ப்பு இருக்கு. சரி, இதெல்லாம் படிச்சிட்டோம். ஏசாயா சொன்ன ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு இந்த சீரீஸை நம்ம முடிக்கிறோம் பாருங்களேன். ஏசாயா 5வது அதிகாரத்துல 21வது வசனம். அதை நீங்க படிக்கிறதுக்கு முன்னே நமக்கு ஏசாயான்னு உடனே நமக்கு தெரிஞ்சது 6வது அதிகாரம் தெரியும்ல. ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன். அப்படி ஏசாயா 6வது அதிகாரத்துல தன்னை பார்த்து அதமானேன்னு சொல்லுவதற்கு முன்ன வெளியில நிறைய பேரை பார்த்து ஐயோன்னாரு. கிட்டத்தட்ட 6 முறை ஓ டு யூங்கிறது, அதாவது 6 கைண்ட் ஆஃப் பீப்புள், 6 வகையான மக்களை பார்த்து உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க படிச்சு பாருங்க. முதல்ல 5 அதிகாரத்துக்குள்ளே வந்துடும் நினைக்கிறாரு. அப்படி ஓ டு யூன்னு என்ன அர்த்தம்னா ஜட்ஜ்மெண்ட் பேசிக் அர்த்தம். ஐயோ இவனுக்கு நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடியதுல 5வது அதிகாரம் 21வது வசனத்துல ஒரு ஐயோ வருது. அது என்ன ஐயோ வாசிக்கிறேன் பாருங்களேன். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஐயோன்னு சொல்லி நிலத்தை அபகரித்தவனுக்கு ஐயோன்னு வருது, விக்கட்னஸ் செய்யறவனுக்கு ஐயோன்னு வருது. இப்படி ஐயோன்னு அவங்க லிஸ்ட்ல யாரை சேர்க்கிறாருன்னா, இவன் என்ன பாவம் செஞ்சான்? தங்கள் பார்வைக்கு ஞானின்னு நினைச்சான், தங்களுடைய எண்ணம் புத்தியா இருக்குன்னு நினைச்சான். ஆனா இவனுக்கு ஐயோன்னா நியாய தீர்ப்பு. இவன் என்னத்துக்கு ஆவான்? பேசிக்கா ஐயோ நீ நியாய தீர்ப்பவே மாட்ட போற. இதுக்கும் மேல எச்சரிச்சு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. நீங்களும் நானும் இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நம்மளை நாம் புத்திமான்கள் என்று எண்ணுவது இத்தனை காரியம். சோம்பேறி ஆயிடுவோம், முட்டாள் ஆயிடுவோம், கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவங்க ஆயிடுவோம், தீங்கு செய்யறவங்க ஆயிடுவோம், நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவங்களை கூட நம்ம ஆக வாய்ப்பு இருக்கு. சபையே, சகோதர சகோதரிகளே, நம்ம யோசிப்போம். என்னையே நான் புத்திமான் எண்ணாதபடி, ஞானவானா இருக்கல, தப்பு இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மற்றவர்களுடைய வேதத்திற்கு ஒத்த ஆலோசனைக்கு செவி சாய்க்கிறவர்களாக, இருதயத்தை திறக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நாங்கள் புத்திமான்கள் என்று எண்ணாதபடி எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. கிறிஸ்துவே எங்கள் ஞானம், கிறிஸ்துவே எங்கள் பலன், நான் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொன்ன வேதம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்றும் சொல்லுகிறது ஆண்டவரே. நாங்க எதை செய்தாலும் உங்களை சார்ந்து இருப்பதினால் மாத்திரமே செய்ய முடியும் ஆண்டவரே. அப்படி சார்ந்து ஒரு வாழ்வு வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.